அப்பாக்களுக்காக இந்த வீடியோ ஒரு தம்பி வந்து எங்க அப்பா சரியா பேச மாட்றாருக்கா என்னன்னு தெரியல. எல்லாருக்காக வீடியோ போடுறீங்க. எங்க அப்பாவுக்காக ஒரு வீடியோ போடுங்க. ஒருவேளை நெறைய அப்பாக்கள் இப்படி இருந்தா, நான் கஷ்டப்படுற மாரி அவங்க பிள்ளைகள் இப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சின்ன வயசுலயே மெச்சூரிட்டியா யோசிக்கிறீங்க. பட் நீ என்ன படிக்கிற தம்பின்னு நான் கேட்டேன். 11வது படிக்கிறேன்க்கான்னு சொன்னாப்படி. அப்பா பேசலன்னு சொல்றீங்களே தவிர, இந்த வயசுல உங்க அப்பா பேசாம இருக்காருன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம்னு தேடி புடிச்சு அத சரி பண்றதுக்கு அவங்களுக்கு தோணல. ஏன் தம்பி? ஏன்னா சின்ன வயசு மெச்சூரிட்டி இல்ல. சோ நம்ம வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறோம். இது எல்லா அப்பாக்களுக்கும் பொருந்தும். பிள்ளைகள் இந்த மாரி இருந்தீங்கன்னா, உங்க அப்பாவ தான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவங்க உங்கள விட வயசுல பெரியவங்க, அனுபவசாலி. உங்க வயச கடந்து வந்தவங்க. சரிங்களா? எந்த அப்பாவும் நீதான் என் உயிரு, நீதான் என் செல்லம், இந்த உலகமே நீதான்னு சொல்ல மாட்டாங்க. நமக்காகவே வாழ்ந்தாலும் நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, பாசத்த தவிர. அம்மா மாதிரி கட்டிப்பிடிக்க மாட்டாங்க, நண்பன மாதிரி பேச மாட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டா முதல்ல நின்னு வலிய வாங்கிக்கிறது அப்பா மட்டும்தான். நம்ம வெற்றிக்கு கைத்தட்ட மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம தோல்வி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதுல ஒரு சொட்டு கண்ணீர் வெளில விட மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நம்மள விட பயங்கரமா அழுவாங்க. ஏன்னா நம்மளும் அழுதோம்னா புள்ள தோத்துட்டு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு அழமாட்டாங்க. நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு நிக்கிறோம். உண்மையிலேயே பாசமானவரா இருந்தா அழுவாரு, நம்மள்ட்ட வந்து பேசுவாரு, ஆறுதல் சொல்ல ஆண்கள் அப்படிதான். ஆண்கள் அழவே கூடாதுன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுட்டாங்க. அதனால அப்பாக்கள் வந்து நம்ம தோல்வியில நொறுங்கி போறது மனசளவுல அவங்கதான். நம்ம அப்பா சொல்லாத அன்ப ஒரு நாள் நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம கிட்ட பேசலையே நினைக்கிற அப்பா ஒரு நாள் பேச வரும்பொழுது நமக்கு நேரம் இருக்காது. அவர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு ஈகோவ தாண்டி போய் பார்க்கும்போது நம்ம அப்பா இருக்க மாட்டாரு. கால சூழல், நேர சூழல், வயது முதிர்வு நெறைய விஷயத்தால. அதனால ஈகோ எல்லாம் பார்க்காதீங்க. அப்பா பேசாட்டி என்ன நீங்க பேசுங்க. நெறைய ஆம்பள பிள்ளைங்க தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தொட்டு பேச மாட்றீங்க அப்பாவ. பக்கத்துல நிக்க மாட்றீங்க. ஒண்ணா உட்கார மாட்றீங்க. ஒரே பாயில படுக்க மாட்றீங்க. அப்பா சோறு ஊட்டி விடுங்கப்பான்னு சொல்ல மாட்றீங்க. சின்ன வயசுல நடந்த விஷயங்களையும் விட்டுடுறீங்க. மறந்து நீங்க விலகி போயிடுறீங்க. அதனால அவங்களும் டிஸ்டன்ஸ தலைக்கு வசந்த பிள்ளை ஆயிட்டான். பர்சனலா யார்ட்டயாவது பேசுவான். பர்சனலா நெறைய விஷயம் இருக்கும். அப்படின்னு அவங்களும் ஒதுங்கி போறாங்க. இங்க பாருங்க, எந்த அப்பாவுக்கும் நீங்க என்னைக்குமே குழந்தை தான் உங்களுக்கு 60 வயசு ஆனாலும். அதே மாரி உங்களுக்கு 60 வயசானா அவங்க தான் அப்பா. அதனால நேரம் இருக்கும்போதே, அப்பா பக்கத்துல இருக்கும்போதே கட்டிப்பிடிங்க. அம்மாவ போய் கட்டி பிடிக்கிறீங்களா கிச்சன்ல. அப்போ உங்க அப்பாவையும் கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் குடுங்க. என்ன சொல்லிருவாரு? சிரிப்பாருங்க. இவ்ளோ பேசுறேன்ன, நான் இதுல ஒரு பாயிண்ட் கூட அப்பா பாசத்த பார்த்தது கிடையாது. என்ன ரீசன்னா, பொம்பள புள்ளனாலே வெறுத்தாங்க பாத்தீங்களா? அந்த காலத்துல பிறந்ததுனால. உங்களுக்கெல்லாம் அப்பா அன்பான அப்பா இருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க.